ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு நேம் வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட்டு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் 2 ஸ்டிக்கை இப்படி ஸ்ட்ரைட்டாக இதுக்கு மேலே வைக்க போகிறோம். ஸோ ஒரு ஹோம் ஷேப்பில் நம்ம இதை ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கீழே ஒன்று, இதையும் இப்போ அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 3 ஸ்டிக் எடுத்து அதை இந்த மாதிரி லைனாக இந்த இடத்துல ஒட்டிகிட்டே வந்துடலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 4 ஸ்டிக் எடுத்துக்க போகிறோம். இந்த 4 ஸ்டிக்கையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிக் எடுத்து கரெக்டாக இந்த அளவுக்கு இதை மார்க் பண்ணிக்க போகிறோம். அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே சைஸில் இன்னொரு பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குட்டி பீஸில் க்ளூ அப்ளை பண்ணி இதோடைய 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதையும் இதையும் 2 திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு ஏதாவது ஒரு த்ரெட்டோ இல்லை ரோப்போ இந்த மாதிரி எடுத்து இது 2த்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏதாவது செல்லோ டேப்போ இல்லைன்னா பேப்பரை கூட கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் சைஸில் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம், 3 பீஸ். இப்போது இதில் ஃபர்ஸ்ட் 1 எடுத்து ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். திரும்ப இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் லைனில் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். திரும்ப இதை அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ நடுவில் மட்டும் தின் லைன் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். இப்போது இதே மாதிரி மீதி 2 பீஸையும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணோம். திரும்ப அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைனில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடணும். இப்போது இதில் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இதோடைய சென்டரில் திரும்ப அதே மாதிரி தின்னாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸை இது கூட ஜாயின் பண்ணி இப்படி ஒட்டிக்கலாம். இப்போது இதே மாதிரி அடுத்து இன்னொரு பீஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி இதையும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ 3த்தையும் இந்த மாதிரி சென்டரில் மட்டும் ஒட்டிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இப்போது இதோடைய பேக் சைடில் இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இந்த 2த்தையும் ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இங்கே க்ளூ அப்ளை பண்ணி இதையும் அப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு இப்படி ஒரு ஃப்ளவர் கிடச்சிருக்கும். இப்போது இதே மாதிரி மொத்தம் 4 ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்டிக்ஸில் அதை எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர் பின்னாடி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ மேலே ஒன்றும், அதுக்கப்புறமா இங்கே ஒன்று, அப்புறம் இந்த சைடில் ஒன்று, அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒன்று. ஃபைனலாக இந்த இடத்துல உங்களுடைய நேம் நீங்கள் எழுதிக்கலாம். நான் இதுக்கு 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெயிண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரைலிக் பெயிண்ட்டோ இல்லைன்னா மார்க்கர் கூட யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்கம் போர்ட் மாதிரி, ஸோ வெல்கம்னு சொல்லி கூட எழுதிக்கலாம். இல்லை ஸ்வீட் ஹோம், ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த கிராஃப்ட் பஞ்சில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இந்த நேமை சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். வேறு ஏதாவது ஹார்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு நேம் வால் டெக்கார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.